செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துயர சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் பாதுகாப்பு, கூட்ட நிர்வாகம், அரசின் பொறுப்புணர்வு ஆகியவை கேள்விக்குறியாக எழுந்தது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு மதுரை கிளை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தபோதும் சென்னை உயர்நீதிமன்றம் தன்னிச்சையாக விசாரணை குழு SIT-க்கு அமைத்தது. இதனை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டனம் செய்துள்ளது. மதுரை வரம்புக்குள் நடைபெறும் விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் முதன்மை அமர்வு தலையிடுவது எவ்வாறு நியாயமானது என்ற கேள்வியை எழுப்பிய உச்சநீதிமன்றம் இது நீதிபதியின் ஒழுங்கு அமைப்புக்கு எதிரானது என கூறியுள்ளது. மேலும் மாநில அரசு ஏற்கனவே விசாரணை ஆணையம் அமைத்திருந்த நிலையில் SIT அமைத்தது தேவையற்றது எனவும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்த வழக்கில் தாவேகா தரப்பினர் கூறுவது இந்த நிகழ்வில் சதி நடந்திருக்கலாம் என கூறி விசாரணையை மத்திய புலனாய்வு துறைக்கு அதாவது CBI-க்கு மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி JK மகேஸ்வரி மற்றும் NB ஆச்சாரியா தலைமையிலான அமர்வு CBI விசாரணைக்கு அனுமதி வழங்கியது. மேலும் இந்த விசாரணை நியாயமான முறையில் நடைபெறுவதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 2 மூத்த IPS அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது விசாரணையின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. சமீபத்தில் வெளியான தகவலின்படி CBI குழு விரைவில் விசாரணையை தொடங்க உள்ளது. கரூர் மாவட்ட நிர்வாகத்திடம் முதல்கட்ட ஆவணங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான தகவல்கள், நிகழ்வின் CCTV காட்சிகள் உள்ளிட்டவை கோரப்பட்டுள்ளது. தாவேகா தரப்பினர் இந்த விசாரணை அரசியல் தலையீடு இல்லாமல் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்றும் பொறுப்பற்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். நாங்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடவில்லை, கரூரிலே காத்து இருந்தோம். காவல்துறையினர்தான் கலவரம் வரும், நீங்கள் வரவேண்டாம் என்றார்கள். மேலும் தாவேகா தலைவர் விஜய் காவல்துறையின் கொடுத்த 3 மணி முதல் 10 மணி வரை என்ற நேரத்திலேயே பரப்புரையில் ஈடுபட்டார். நாமக்கல் பரப்புரையை முடித்துவிட்டு கரூருக்கு நுழைந்த போது கரூர் காவல்துறையே எங்களை வரவேற்றது. அவர்கள் சொன்ன இடத்திலேயே விஜயும் பேச ஆரம்பித்தார். தவறு இருந்திருந்தால் காவல்துறை ஏன் எங்களை வரவேற்க வேண்டும் என்றார். அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தை எங்களுக்கு எவ்வளவு அழுத்தமாக வழங்கினார்கள் என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தெரிவித்து இருக்கிறோம். தமிழக அரசின் விசாரணை மீதும் நம்பிக்கை இல்லை. சம்பவம் நடந்த பிறகு நான், ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ் ஆகியோர் கரூரில் காத்து இருந்தோம். காவல்துறையினர் தான் நீங்கள் வரவேண்டாம் என்றார்கள். எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை கூட செக் பண்ணலாம் என ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தினார். தொடர்ந்து திமுக அரசு திட்டமிட்டு தாவேகாவினர் சம்பவ இடத்திற்கு வரக்கூடாது என ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தினரையும் மாவட்ட செயலாளர்களையும் தீவிரவாதிகளைப் போல் தடியடி நடத்தி அனுப்பியது. இதை நாங்கள் பதிவு செய்து உள்ளோம். சம்பவம் நடந்த முதல் 2-3 நாட்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாங்களும் மனிதாபிமானமுள்ள மனிதர்கள்தான். ஆனால் திமுக அரசு ஒரு பக்கமான செய்திகளை மட்டுமே வெளிவருமாறு பார்த்து கொண்டது. சமூக வலைதளங்களில் பேசியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இது ஜனநாயக படுகொலை. ஒரு கட்சியை அளிக்க இந்த துயர சம்பவத்தை பயன்படுத்தும் அரசியல் சூழ்நிலை உருவாக்கப்பட்டு உள்ளது. உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு நிதி கிடைக்கும் என்பதே எங்களின் நம்பிக்கை என அவர் உருக்கமாக தெரிவித்தார். மேலும் இந்த தீர்ப்பு நீதிமன்றங்களின் அதிகார வரம்புகள், விசாரணை அமைப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் குடிமக்களின் நியாயம் பெறும் உரிமை ஆகியவற்றை மீண்டும் ஒருமுறை சுட்டிக்காட்டுகிறது. கரூர் சம்பவம் தொடர்பான உண்மை வெளிவருமா, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்குமா என்பது CBI விசாரணையின் போக்கை பொறுத்தே தெரியும். மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை எங்களிடம் கூறுங்கள்.